அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் ஒருவரின் மனதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான 3 முக்கிய அம்சங்கள். இதாங்க இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். இந்த விஷயத்த ஒரு அருமையான பௌத்த கதை மூலமாக மற்றவர்களின் மனதை எப்படி எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க கதைக்குள்ளார போலாம். ஒரு காலத்துல ஒரு சிறிய கிராமத்துல 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தாங்க. மூத்த சகோதரர் குருடர். அவர் பெரும்பாலும் வீட்டிலேயே இருப்பாரு. இளைய சகோதரர் ஒரு விவசாயியாக இருந்தார். ஆனால் அவர்களின் வயல்கள் விலங்குகளால் அடிக்கடி அழிக்கப்பட்டன. இளைய சகோதரர் இந்த பிரச்சனையால் மிகவும் கவலைப்பட்டார். ஆனால் பிறகு ஒரு தீர்வை கண்டுபிடித்தார். அவர் நினைத்தார், என் குருடன் சகோதரரை உதவிக்கு கேட்கலாமா? அவர் வயலில் அமர்ந்து விலங்குகளை பயமுறுத்தி ஓடும்படி கத்தலாம் அல்லவா? இளைய சகோதரர் வயலில் ஒரு சிறிய குடிசை கட்டி தன் குருடன் சகோதரரை அதில் அமர வைத்தார். அவர் விளக்கினார், அண்ணா, நீங்கள் விலங்குகளின் சத்தம் கேட்டால் கத்துங்கள். விலங்குகள் ஓடிவிடும். இதனால் நமது பயிர்கள் காப்பாற்றப்படும். குருடன் சகோதரர் இதை ஏற்றுக்கொண்டு வயலில் அமர்ந்தார். விலங்குகளின் சத்தம் கேட்டால் அவர் கத்துவார். விலங்குகள் ஓடிவிடும். இப்படி பல நாட்கள் நடந்தது. ஒரு நாள் ஒரு மான் வயலில் ஓடி வேலியை உடைத்துவிட்டு தப்பியது. சிறிது நேரம் கழித்து அந்த மானை துரத்தி கொண்டு ஒரு ராஜா அங்கு வந்தார். ராஜா குருடன் சகோதரரை பார்த்து கேட்டார், இங்கே ஒரு மான் வந்ததை பார்த்தீர்களா? குருடன் சகோதரர் பதிலளித்தார், மகாராஜா, நான் குருடன். மானை எப்படி பார்க்க முடியும்? ஆனால் இதை என்னால் சொல்ல முடியும். இங்கிருந்து சென்ற விலங்கு உங்களை துரத்துவதற்கு மதிப்பற்றது. நீங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள். ராஜா ஆச்சரியமடைந்து கேட்டார், இதை எப்படி அறிந்தீர்கள்? குருடன் சகோதரர் விளக்கினார், நீங்கள் மான் என்று நினைக்கும் விலங்கு உண்மையில் கர்ப்பிணி மான். ஒரு ராஜா கர்ப்பிணி மானை வேட்டையாடுவதை நான் கேள்விப்படவில்லை. அதனால் அது உங்களை துரத்துவதற்கு மதிப்பற்றது என்று சொல்கிறேன். ராஜா மிகவும் வியந்து தன் படைவீரரை அனுப்பி அதை சரிபார்க்க சொன்னார். படைவீரர் திரும்பி வந்து மான் உண்மையிலேயே கர்ப்பிணி என்று உறுதிப்படுத்தினார். ராஜா ஆச்சரியத்தில் ஆழ்ந்து குருடன் சகோதரரிடம் கேட்டார், இதை எப்படி அறிந்தீர்கள்? குருடன் சகோதரர் பதிலளித்தார், மகாராஜா, நான் குருடனாக இருக்கலாம். ஆனால் செயல்கள் மூலம் என்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் ஒரு பணியை வழங்கி அந்த நபர் எப்படி பதிலளிக்கிறார் என்பதை கவனிக்கிறேன். அதன் அடிப்படையில் அவர்களின் எண்ணங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ராஜா மேலும் ஆச்சரியமடைந்து குருடன் சகோதரரிடம் கேட்டார், நீங்கள் மிகவும் ஞானமுள்ளவர். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். என் மனைவி எனக்கு விசுவாசமாக இருக்கிறாளா இல்லையா? குருடன் சகோதரர் பதிலளித்தார், மகாராஜா, இது என்ன கேள்வி? உங்கள் திருமணம் பல ஆண்டுகளாக நீடித்துள்ளது. இப்போது இதை ஏன் கேட்கிறீர்கள்? ராஜா கடுமையாக கூறினார், நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். இல்லையெனில் உங்களை தண்டிப்பேன். குருடன் சகோதரர் சொன்னார், மகாராஜா, இந்த கேள்விக்கு பதிலளிக்க நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உங்கள் மனைவியை என்னுடன் தனியாக ஒரு அறையில் விட வேண்டும். ராஜா முதலில் கோபமடைந்தார். ஆனால் பிறகு இதை ஏற்றுக்கொண்டார். அவர் தன் படைவீரரிடம் குருடன் சகோதரரையும் ராணியையும் தனியாக விடும்படி கட்டளையிட்டார். அந்த அறையில் குருடன் சகோதரர் ராணியை தொட விரும்புவதாக கூறினார். இதை கேட்ட ராணி கோபமடைந்து குருடன் சகோதரரை அடிக்கத் தொடங்கினார். குருடன் சகோதரர் தப்பித்து ஓடி ராஜாவிடம் சென்றார். ராஜாவிடம் குருடன் சகோதரர் சொன்னார், மகாராஜா, உங்கள் மனைவி உங்களுக்கு விசுவாசம் இல்லாதவர். ராஜா கோபமடைந்து தன் வாளை எடுத்துக்கொண்டு ராணியிடம் சென்றார். அவர் ராணியிடம் கேட்டார், நீ உண்மையை சொல், இல்லையெனில் உன்னை இப்பொழுதே தண்டிப்பேன் என்றார். ராணி பதிலளித்தார், மகாராஜா, நான் உங்களுக்கு விசுவாசம் இல்லாதவள். நீங்கள் என்னை கொன்றாலும் சரி. ராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனெனில் குருடன் சகோதரர் சொன்னது எல்லாம் உண்மையாக இருந்தது. அவர் குருடன் சகோதரரிடம் கேட்டார், என் மனைவி விசுவாசம் இல்லாதவள் என்பதை எப்படி அறிந்தீர்கள்? குருடன் சகோதரர் பதிலளித்தார், மகாராஜா, நான் உங்கள் மனைவியை தொட விரும்புவதாக சொன்னேன். அவர் கோபமடைந்து என்னை அடித்தார். அவர் என்னை தொடாமல் மறுத்திருக்கலாம். ஆனால் அவர் என்னை அடித்ததால் அவர் உங்களுக்கு விசுவாசம் இல்லாதவர் என்பது தெளிவாக தெரிகிறது. ராஜா மேலும் ஆச்சரியமடைந்து குருடன் சகோதரரிடம் கேட்டார், நீங்கள் மிகவும் ஞானமுள்ளவர். இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உண்மையில் என் தந்தையின் மகனா அல்லது வேறு யாருடைய மகனா? குருடன் சகோதரர் பதிலளித்தார், மகாராஜா, இந்த கேள்வி ஏன்? உங்கள் பெற்றோர் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த நாட்டின் ராஜா. இந்த கேள்வியை விட்டுவிடுங்கள். ராஜா கடுமையாக கூறினார், இல்லை, நான் உண்மையை அறிய வேண்டும். குருடன் சகோதரர் சொன்னார், மகாராஜா, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் தந்தையின் மகன்தான். ஆனால் ஒரு கருமையின் நிழல் உங்கள் மீது படர்ந்துள்ளது. ராஜா தன் தாயிடம் சென்று கேட்டார், அம்மா, நான் உண்மையில் என் தந்தையின் மகனா? தாய் பதிலளித்தார், மகனே,
நீ உன் தந்தையின் மகன்தான், ஆனால் ஒரு கருமியின் நிழல் உன் மீது படர்ந்துள்ளது. ராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து குருடன் சகோதரரிடம் திரும்பி வந்தார். அவர் கேட்டார், கருமையின் நிழல் என்னை சுற்றியுள்ளது என்பதை எப்படி அறிந்தீர்கள்? குருடன் சகோதரர் பதிலளித்தார், மகாராஜா, நான் உங்களிடம் பல கேள்விகளை கேட்டேன். நீங்கள் எல்லாவற்றிற்கும் சரியான பதில்களை அளித்தீர்கள். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு பைசா கூட பரிசளிக்கவில்லை. இதிலிருந்து நீங்கள் மிகவும் கருமையாக இருக்கிறீர்கள் என்று அறிந்தேன். ராஜா சிரித்துக்கொண்டே சொன்னார், நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறேன். ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளவு துல்லியமாக பதிலளிக்கிறீர்கள்? குருடன் சகோதரர் பதிலளித்தார், மகாராஜா, நான் குருடனாக இருக்கிறேன், ஆனால் செயல்கள் மூலம் மனதை படிக்க முடியும். ஒருவரின் கண்கள், முகபாவங்கள் மற்றும் உடல் மொழியை கவனிப்பதன் மூலம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி தற்போதைய நிலையில கவனம் செலுத்த வேண்டும். மேலும் மனதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான 3 முறைகளை குருடன் சகோதரர் இந்த மாதிரி விளக்குறாரு. முதலாவது விஷயம், கண்களை கவனித்தல். ஒருவரின் மனதை புரிந்து கொள்ள கண்கள் மிகவும் முக்கியமானவை. அவை பேசாவிட்டாலும் நிறையவற்றை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. உதாரணமாக, ஒருவர் கண் தொடர்பை தவிர்த்தால் அவர் பொய் சொல்கிறார் அல்லது ஏதாவது மறைக்கிறார். அவர்களின் கண்மணிகள் விரிந்தால் அவர்கள் உற்சாகமாக அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களின் கண்கள் சுற்றினால் அவர்கள் சலித்து விட்டார்கள் அல்லது கவனம் செலுத்தவில்லை. குருடன் சகோதரர் இந்த மாதிரி விளக்குனாரு. இந்த திறமையை நான் கௌதம புத்தரிடமிருந்துதான் கற்றேன். ஒருவரின் பார்வையில் கவனம் செலுத்துவதன் மூலம் அவர்களின் உணர்ச்சிகள் மற்றும் நோக்கங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, முகபாவங்களை புரிந்து கொள்ளுதல். முகபாவங்கள் ஒருவரின் மனதிற்கு ஒரு ஜன்னல் போன்றவை. உதாரணமாக, ஒரு உண்மையான புன்னகை கண்கள் மற்றும் கன்னங்களை உள்ளடக்கியது. இது மகிழ்ச்சியை காட்டக்கூடியதாக இருக்கு. சுருக்கப்பட்ட நெற்றி, இது குழப்பம் அல்லது ஆழ்ந்த சிந்தனையை இது குறிக்குது. கீழ் நோக்கிய வாய், இது துக்கம் அல்லது ஏமாற்றத்தை காட்டுகிறது. குருடன் சகோதரர் மேலும் பகிர்ந்தார், ஒரு முறை நான் ஒரு நபரை சந்தித்தேன். அவர் அலட்சியமாக நடந்து கொண்டார். ஆனால் அவரது நெற்றியில் ஒரு சிறிய கோடு அவரது கவலையை வெளிப்படுத்தியது. இந்த நுட்பமான அறிகுறிகளை கவனிப்பதன் மூலம் நான் அவருக்கு உதவ முடிந்தது. மூன்றாவது, உடல் மொழியை புரிந்து கொள்ளுதல். உடல் மொழி மற்றும் சைகைகள் மறைக்கப்பட்ட எண்ணங்களை வெளிப்படுத்தும். உதாரணமாக, கைகளை கட்டிக்கொள்வது, இது பாதுகாப்பு அல்லது அசௌகரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. முன்னோக்கி சாய்வது, இது ஆர்வம் மற்றும் ஈடுபாட்டை காட்டுகிறது. விரல்களை தட்டுவது, இது பொறுமையின்மை அல்லது பதட்டத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இது குருடன் சகோதரர் சொல்றாரு, ஒரு முறை நான் ஒரு விற்பனையாளரை சந்தித்தேன். அவர் பதட்டத்துடன் விரல்களை தட்டி கொண்டிருந்தார். அவர் பதட்டமாக இருப்பதை அறிந்து நான் ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை பேசினேன். உடல் மொழியை கவனிப்பதன் மூலம் ஒருவர் உண்மையில் என்ன நினைக்கிறார் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு குருடன் சகோதரர் சொல்றாருங்க. இப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னங்க, ஒருவருடைய மனதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தி தற்போதைய நிலையில நம்ம கவனம் செலுத்தணும். நம்மளுடைய எண்ணம் வேற எங்கோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தவர்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க. நம்மளுடைய மனம் அமைதி நிலைக்கு வரும் பொழுது நம்மால் மற்றவர்களின் மீது கவனம் செலுத்தி கூர்மையாக கூர்ந்து நோக்குவதன் மூலமாக கண்டிப்பா அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அவர்களுடைய செயல்கள், முகபாவங்கள், சைகைகளை கவனித்து அவர்கள் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியும். மகான்கள் மற்றும் ஞானிகள் இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தி தான் ஒருவருடைய மனதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய மனம் எப்பவுமே அமைதியாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்கு. இந்த 3 முறைகளை நம்ம தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலமாக நம்மளாலையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கிட்ட பேசுறவங்க, நம்ம கிட்ட பழகிறவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, அவர்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுங்க. ஏற்கனவே நம்மளால சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்மளால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் இன்னுமே நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஆனா இந்த விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னதுங்க, நம்ம அந்த நேரத்துல அமைதியான மனநிலையில இருக்கணும், அந்த இடத்துல நம் மனம் இருக்கணும் அப்படிங்கறதாங்க இங்க முக்கியமான விஷயம். அந்த சூழல்ல நம்மளுடைய கவனம் முழுமையாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்மளால மிகச்சரியாக துல்லியமாக அடுத்தவர்களுடைய மனதை தெளிவாக புரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? எதற்காக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல நம்ம ஒரு கருத்தை மற்றவர்களுக்கு தெரிவிப்போம். ஆனா அது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு நிலையில இருப்பாங்க. இது தெரிஞ்சுக்காம நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா இந்த மாதிரி நம்ம முதல்லயே அவங்களோட மனசை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம் இல்லைங்களா?
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கண்டிப்பா இது உதவிகரமா இருக்குங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி. அன்பான அருட்பேராற்றலின் கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.